ஒரு அழகான கிராமத்தில் லில்லி மேக்ஸ் அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அவங்க ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து தான் செய்வாங்களாம். மரம் ஏறுறது, பக்கத்து வீட்டுக்காரங்களை கலாய்க்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 2 பேரும் சேர்ந்து தான் பண்ணுவாங்களாம். எப்போவுமே பிரியாமல் சேர்ந்தே இருப்பாங்களாம். ஒரு சனி ஞாயிறு பிளான் பண்ணாங்களாம். லில்லியும் மேக்ஸும் பக்கத்தில் இருக்க காட்டுக்கு ஒரு சாகச பயணம் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணாங்களாம். சரின்னு தேவையான திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு பிக்னிக் கிளம்புனாங்களாம். அவங்க காட்டில் சுற்றி பார்த்துட்டு அலைஞ்சிட்டு இருந்தாங்களாம். அப்போதைக்கு ஒரு அழகாக ஒரு பளபளக்கிற குளம் ஒன்று இருந்துச்சாம். ஆஹா, இந்த குளம் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அந்த குளத்து பக்கத்தில் ஒரு போர்டு இருந்துதான். அந்த போர்டில், இந்த மாய குளத்தில் நீங்கள் ஆசைப்படுறதை எழுதுனா அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு போட்டிருந்துச்சான். சரின்னு லில்லியும் மேக்ஸும் அவங்கவுங்க ஆசையை எழுதுனாங்களாம். லில்லி எனக்கு ஒன்று காஸ்ட்லியான ட்ரெஸ் வேணும் அப்படின்னு எழுதினாலாம். மேக்ஸ் எனக்கு ஒரு சைக்கிள் வேணும் அப்படின்னு எழுதினாலாம். எழுதி முடிச்சுட்டு கூழாங்கல் எடுத்து அந்த குளத்தில் தூக்கி போட்டாங்களாம். அப்போ தூங்கிட்டு இருந்த ஆமை வெளியில் வந்துச்சான். தூங்கிக்கிட்டு இருந்தேன், என்ன நீங்கள் 2 பேரும் எழுப்பிட்டீங்க, உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க, உங்களோட ஆசையை நான் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிச்சான். உங்களோட ஆசை நிறைவேற்றணுன்னா அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்ட் வைப்பேன், அந்த டெஸ்ட்டில் நீங்கள் பாஸ் ஆனால் தான் அந்த ஆசையை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிச்சான். மேக்ஸும் லில்லியும் ஒருத்தர் பதட்டமாக பார்த்தாங்களாம். சரி, ஓகே அப்படின்னு அரைகுறையாக சம்மதத்தோட தலையசைச்சாங்களாம். ஆமை சொல்லிச்சான், நீங்கள் தனித்தனியாக இந்த குளத்தை ஒருத்தராக கடக்கணும். குளத்தை கடக்கிறப்ப ஒரு கையை தான் யூஸ் பண்ணணும், 2 கை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிச்சான். லில்லியும் மேக்ஸும் ஒருத்தர் ஷாக் ஆகி பார்த்தாங்களாம். சரி, பரவாயில்ல, நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரெடி ஆயிட்டாங்களாம். லில்லிக்கு இந்த மாதிரி சாகசமான வேலை பண்ணுறதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா. சரி, நான் ஃபஸ்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லி ஃபஸ்ட்டாக அந்த சின்ன பலகையில் குளத்தை கடக்க ஆரம்பித்தாலாம். நடுவில் ஒரு பயங்கரமான காற்று வீசிச்சான். அப்போது லில்லிக்கு தடுமாறிடுச்சான். அப்போ வேகமாக மேக்ஸ் ஓடி அவனோட ஒரு கையை கொடுத்து ஹெல்ப் பண்ணாலாம். அவள் சேஃபாக வெளியில் வந்துட்டாளாம். இன்னொரு கரையை ரீச் பண்ணிட்டாளாம். அதை பார்த்த ஆமை, நீங்கள் 2 பேரும் சிறந்த நண்பர்களாக இருக்கீங்க, தேவையான நேரத்தில் கரெக்டான ஹெல்ப் அவளுக்கு பண்ணியிருக்க, அதனால தான் அவளால் குளத்தை கடக்க முடிஞ்சுது. உங்கள் நட்பை பார்த்து நான் ரொம்பவே ஆச்சரியப்பட்டுட்டேன். கரெக்டான நேரத்தில் உதவிக்கரம் நீட்டுறது தான் உண்மையான நட்பு அப்படின்னு நிரூபிச்சிட்டிங்க. அதனால நான் உங்கள் ஆசையை நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லில்லிக்கு ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ்ஸும் மேக்ஸுக்கு ஒரு சைக்கிளும் ஆமை கொடுத்துட்டு மறைஞ்சு போயிடுச்சான். ஜாலியாக பேசி சிரித்து விளாட்றது மட்டும் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, கரெக்டான நேரத்தில் ஹெல்ப் பண்ணுறது தான் உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு உணர்ந்த மேக்ஸும் லில்லியும் நடந்ததை சொல்கிறதுக்கு சந்தோஷமாக அவங்க கிராமத்துக்கு ஓடி போனாங்களாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டோரி பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.